நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் எப்போ நினைக்கிறோமோ அப்போ நம்ம செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு வயிற்றுக்கு இதமான ஒரு உணவு தான். ஒரு சுவையான தேங்காய் பால் சாதம் பர்ஃபெக்டாக எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் அடிகனமான எந்த பாத்திரம் வேணாலுமே எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசியில் நான் செய்ய போகிறேன். அதுக்காக இன்னைக்கு இதில் 50 ml அளவுள்ள எண்ணெய் சேர்க்கிறேன். இது கடலெண்ணெய். இதில் முழு கரம் மசாலா பொருட்கள் என்கிட்ட இருந்தது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு அன்னாசி மொக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு 4, 5, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது போல தான். அதே போல் 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். கிட்டத்தட்ட நான் 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுள்ள பூண்டு உரிச்செடுத்து சேர்த்தாச்சு. 1 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. தோல் துளி கூட இருக்கவே கூடாது. 4 பெரிய வெங்காயம் இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு நம்ம வதக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொருட்கள் உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் வேறு என்ன கரம் மசாலா முழுசாக வச்சுருக்கோமோ அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டைலில் செய்யும் பொழுது கரம் மசாலா பொருட்களை முழுசாக சேர்க்கறது தான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். கலரும் நமக்கு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இந்த அளவு வதங்கின பிறகு இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுள்ள புதினா இலைகள் சேர்த்தாச்சு. 1 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிடலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு கலர் மாறி வந்திருக்கே தவிர இது கருகெல்லாம் இல்லை. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இப்போ இதில் கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் மிதமான தீயில வச்சுட்டு கொதிக்க விடலாம். இந்த சாறு எல்லாமே இறங்கணும் நமக்கு. அப்படி அடுத்தடுத்த பொருள் சேர்த்துட்டா சாறு எல்லாம் இறங்காது. அதனால மிதமான தீயில வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தேங்காயில் 1 மூடி அளவுள்ள தேங்காவை எடுத்து துருவி அதை பாலாக செஞ்சு அந்த பாலை இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 300 ml தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துட்டு 3 முறையாக பால் எடுத்து 3 பாலையும் ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாலை தான் இதில் சேர்த்துட்டேன். முதல் பால் 2ஆம் பால் அப்படின்னு நம்ம தனித்தனியாக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்க்க போகிறோம். அரிசினா சாதமாக வடித்து சேர்க்க போகிறோம். 1/2 கிலோ அளவு பாஸ்மதி அரிசியை சாதாரணமாக நம்ம பிரியாணிக்கெல்லாம் வடிப்போம் இல்லைங்களா, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் அரிசியை சேர்த்துட்டு அரிசி நீளமாக மேலே எழுந்து வரும். அந்த சமயத்தில் வடித்து சூட்டோடு எடுத்து சேர்த்துருவோம். அந்த மெத்தடில் தான் இதை சேர்த்துருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுடு தண்ணி சேர்த்தோம். ஒரு 150 ml அளவு சுடு தண்ணி இருக்கும். ஏன்னா தண்ணியோட அளவு இதில் ரொம்ப இறுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தனியாக இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி சுட வச்சு அந்த தண்ணியை இதில் எடுத்து சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்கும் பொழுது இந்த சாதமும் இந்த தண்ணியும் இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். சாதம் எப்படி வடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 3-4 முறை வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா இந்த அரிசி எல்லாம் நீளமாக இது மாதிரியான சைஸில் மேலெழும்பி வரும். அந்த சமயத்தில் வடிகட்டி உடனே சூட்டோட எடுத்து இதில் சேர்த்துடணும். சேர்த்து கலந்து விட்ட பிறகு தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி சூடாகவே வச்சுருந்தேன். எப்பொழுதுமே நம்ம சாதம் செய்யும் பொழுது ஒரு ஸ்டவ்வில் தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணியிலேருந்து 150 ml அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு இதே போல் லைட்டாக கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஃப்ளாட்டாக கரண்டி வச்சு ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக தடவி விட்டுடுங்க. இப்போ மிதமான தீயில இது கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ இது மேலே நம்ம வாழை இலை வச்சு மூட போகிறோம். வாழை இலை வச்சு ஏன் மூடுன்னு பார்த்தீங்கன்னா மேலே மூடியிலேருந்து தண்ணி இதில் சிந்தி சாதத்தில் தண்ணி அதிகமாக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால வாழை இலை இல்லைனாலும் பரவாயில்ல. வாழை இலை வச்சு நம்ம செய்யும் பொழுது அந்த ஃப்ளேவரும் இதில் இறங்கியிருக்கும். இப்போ வாழை இலை வச்சாச்சு. மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு அது மேலே நல்லா வெயிட்டாக ஏதாவது ஒரு பாத்திரம், தண்ணி இருக்க பாத்திரம், இல்லை சாதம் வடிச்சு தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதோட இருக்க பாத்திரம் எது வேணாலுமே வைக்கலாம். நான் இன்னைக்கு உரல் வச்சுட்டேன். இப்போ இந்த மூடி வழியாக இந்த ஆவி வெளியே வருது பாருங்க. அந்த சமயம் வரைக்கும் அது ஒரு மிதமான தீயில இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளேமை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம் போட்டுருங்க. தம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. சாதம் நல்லா உதிரா நீளமாக சூப்பராக வெந்து வந்திருக்கும்.
இப்போ பாருங்க இது எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு. தண்ணியோட அளவு நம்ம கூட குறைய வைக்கும் பொழுது சாதம் சில சமயம் ரஃப்பாக மாறிடும், சில சமயம் நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதே போல் இது போல் சாதம்லாம் செய்யும் பொழுதோ இல்லை பிரியாணி செய்யும் பொழுதோ நீங்கள் வாங்குற அரிசி நல்ல பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா உதிராக நமக்கு கிடைக்கும். நம்ம கரண்டி வச்சு கலந்து விடும் பொழுதும் ரொம்ப ஹார்டாக அப்படியே அழுத்தி கலக்காமல் இதே போல் லைட்டாக பிரித்து விடுங்க. நல்ல நீளமான நல்ல சாஃப்டாக வெந்த ஜூஸியான தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு மீடியம் சைஸ் தேங்காய் 1 முழுசாக பால் பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி சேர்த்தேன், அதனால தான் 1 மூடி அளவுள்ள தேங்காயை இதில் சேர்த்தேன். இப்போ இந்த சாதத்தை எடுத்து நம்ம பிளேட்டில் வைக்கிறோம். எந்த அளவு உதிராக நீளமாக இருக்கு பாருங்க. சாதம் துளி கூட உடையவே இல்லை நமக்கு. இந்த தேங்காய் பால் சாதத்தோட நல்ல காரசாரமான கிரேவி வகைகள் எது வேணாலுமே வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க. நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை கிரேவி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி இது எல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வெஜிடேரியனாக இருந்தால் மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி, காஜு மசாலா, சின்ன உருளைக்கிழங்குல செஞ்ச கிரேவி, பெரிய உருளைக்கிழங்குல செஞ்ச குருமா வகைகள் இது எல்லாமே இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இந்த காம்பினேஷனோட இந்த சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். Thank you friends.